நாட்டில் சர்ச்சைக்குரிய பல வழக்குகள் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது என்று ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பெலியத்த பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். போலீஸ் மா அதிபர் கூறிய கடமைகளை நிறைவேற்றாமல் அரசியல்வாதிகளுக்காக பணிபுரிந்தமையினாலேயே தேசபந்து தென்னக்கோனுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்றும் ஜனாதிபதி இதன்போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், மோசடி செய்பவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக நாம் மோதுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர்கள் எவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் நாம் அவர்களுக்கு எதிராக நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதி செய்கின்றோம். நாம் குற்றப்புலனாய்வு துறைக்கு பொருத்தமானவர்களை நியமித்துள்ளோம். அவர்கள் இந்த விடயத்தினை முன்னெடுத்து செல்கின்றனர். சட்டமா அதிபர் திணைக்களம் அது தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்து வருகின்றது. தற்போது பலருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நான் நினைக்கின்றேன், மே மாதமாகும் பொழுது சர்ச்சைக்குரிய அனைத்து வழக்குகளும் முன்னெடுக்கப்படும். எமது இதுபோன்ற சர்ச்சைக்குரிய விடயங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்ய மட்டுமே முடியும். அவற்றை விசாரித்து சிறை தண்டனைக்கு வழங்க நீதிமன்றத்துக்கே அதிகாரம் உள்ளது. இலங்கையில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்படுவார் என்று யாரும் நினைக்கவில்லை. பெரிய பதவி மற்றும் சிறிய பதவி என்ற வேறுபாடு இல்லாமல் நாம் விசாரணைகளை மேற்கொள்கின்றோம். போலீஸ் மா அதிபர் கூறிய கடமைகளை நிறைவேற்றாமல் அரசியல்வாதிகளுக்காக பணிபுரிந்தமையினாலேயே தேசபந்து தென்னக்கோனுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. போலீசாருக்கு சுதந்திரமான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் தேவைகளுக்காக நாங்கள் அவர்களை பயன்படுத்துவதில்லை, அதற்கு அனுமதிப்பதும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார்.